Good morning everyone. Today topic is natural resources. Already நம்ம environment managementல meaning of environment, then components of environment and structure of atmosphere அந்த மூணு டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் அப்படின்றது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்றது தான். Resources means any useful information, material and services. அதாவது நமக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சர்வீசஸாக இருக்கலாம். இப்படி ஏது ரீதியில் வேணாலும் எந்த இதில் வேணாலும் நமக்கு வந்துட்டு என்னது ரிசோர்ஸஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சம்திங் விச் கேன் பி யூஸ். எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு ரிசோர்ஸ் அப்படின்ற பேரில் தான் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நமக்கு தேவையான, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, நம்ம என்னென்னலாம் உபயோகிக்கிறோமோ அது எல்லாமே ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ தி ரிசோர்ஸஸ் இஸ் டிவைடட் இன்டு 3. One is natural resources, second one is human resources and third one is man-made resources. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடியது. ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது only human beings in this category. Then man-made resources அப்படிங்கும்போது மனிதர்களுடைய வாழ்க்கைக்காக இல்லைன்னா நம்மளுடைய தேவைகளுக்காக மனுஷங்களை ஹியூமன் பீயிங்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேன்மேடு ரிசோர்ஸஸ். ஸோ இப்படி ரிசோர்ஸஸை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல், ஹியூமன் அண்ட் மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹியூமன் ரிசோர்ஸும் மேன்மேடு ரிசோர்ஸும் நமக்கு டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியதில்லை. ஸோ நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையானது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ அதனுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன, அதனுடைய கேட்டகரைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் மீன்ஸ் obtained from nature. ஸோ obtained from nature அப்படின்னா எதெல்லாம் நம்ம வந்து இயற்கையிலேருந்து நம்ம உபயோகிக்கிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கைக்காக இல்லை நம்மளுடைய தேவைகளுக்காக இயற்கையிலேருந்து எந்தெந்த இதெல்லாம் நம்ம வந்து உபயோகிக்கிறோமோ அந்த எல்லா ரிசோர்ஸும் அதைத்தான் நம்ம வந்துட்டு நேச்சர் அப்படின்றது. ரிசோர்ஸஸ் மீன்ஸ் சம்திங் விச் கேன் பி யூஸ்டு. ஸோ அப்போ இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எந்தெந்த ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு செய்தியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சர்வீசஸாக இருக்கலாம், எல்லாமே நம்ம வந்துட்டு அதுதான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் ரிசோர்ஸஸ் தட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் தி ஆக்ஷன் ஆஃப் ஹியூமன் கைண்டு. அதாவது மனுஷங்களுடைய அவசியம் இல்லைன்னா மனுஷங்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் இயற்கையாகவே நமக்கு இருக்கக்கூடியது, இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது, ஆல்ரெடி இயற்கையாக அமைக்கப்பட்டதுமான ரிசோர்ஸஸ் தான் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் கேன் பி drawn upon for supporting life on the earth. இப்போ நம்ம எர்த்தில் all living organisms are supported by the நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் அப்படி இல்லைன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் பூமியில் ஜீவிக்குது. இஸ் எ ஃபார்ம் ஆஃப் மேட்டர் ஆர் எனர்ஜி விச் இஸ் அவைலபிள் இன் தி எர்த் அண்ட் கெட் யூஸ்டு பை லிவிங் திங்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏரு, வாட்டரு, சாயில், மினரல்ஸு, ஃபாசில் ஃபியூல்ஸு, வைல்டு லைஃப். இதெல்லாம் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஏரை நம்மளால் உருவாக்க முடியாது, வாட்டர் நம்மளால் க்ரியேட் பண்ணி எடுக்க முடியாது, சாயிலு, மினரல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இயற்கையாகவே உருவாகக்கூடியது. அதை வந்து நம்ம புதுசாக உருவாக்க முடியாது. வீட்டு மிருகங்களை நம்ம உருவாக்கலாம், காட்டு மிருகங்களை நம்ம புதுசாக உருவாக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி உள்ள ஏரோ, வாட்டர், சாயிலு, மினரல்ஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் வைல்ட் லைஃப் இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் இயற்கையிலிருந்து லிவிங் ஆர்கானிசத்துக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனோ சர்வீசஸோ இல்லை ஒரு மெட்டீரியலோ நமக்கு கிடைக்குது, இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். திஸ் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்த மீனிங் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அடுத்து பார்த்தோன்னா நேச்சுரல் ரிசோர்ஸை டிஃப்ரெண்ட் பேசிஸில் கேட்டகரைஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிவைடட் இன்டு 5 பேசிஸ்.
அதாவது ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஒரிஜின் அண்ட் பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி அண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி. ஸோ இப்படி இது ஓரோனுடைய பேசிஸில் மீண்டும் அதை வந்துட்டு எகெயினாக வேண்டும் பல தரங்களாக டிவைட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா பல கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறோம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரிஜினுடைய பேசிஸில் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பயோட்டிக் அண்ட் இன்னொன்று அபயோட்டிக். இது ஒன்று நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் வந்துட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அடுத்து ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டோட பேசிஸில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இஸ் டிவைடட் இன்டு 3: ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஸ்டாக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டியோட பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் அப்படி ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டியோட பேசிஸில் பார்த்தீங்கன்னா யூபிக்யூட்டஸ் அண்ட் லாக்கலைஸ்டு அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாஸ்டபிலிட்டி. ஸோ அதனுடைய பேசிஸில் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாஸ்டபிள் அண்ட் இன்எக்ஸாஸ்டபிள் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ப்ரீஃபான நேச்சுரல் ரிசோர்ஸஸை எதனுடைய பேசிஸ்லலாம் எப்படியெல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒவ்வொரு நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்த்ததை ஒவ்வொரு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரிஜின் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எகெயின் டிவைடட் இன்டு 2. மீண்டும் அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பயோட்டிக் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், த அனதர் ஒன் இஸ் அபயோட்டிக் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். த பயோட்டிக் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் தி எர்த். அதாவது நம்மளுடைய பூமியில் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸும் அப்படி இல்லைன்னா எல்லா பொருளையுமே வந்துட்டு நம்ம ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ், த அனதர் ஒன் இஸ் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படி இல்லைன்னா ஜீவன் உள்ளதை தான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது. அப்போ பயோட்டிக் மீன்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அபயோட்டிக் மீன்ஸ் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அப்படி அந்த பேசிஸ் ஆஃப் ஒரிஜினோட பேசிஸில் பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அகெயின் டிவைடட் இன்டு 3. நேச்சுரல் ரிசோர்ஸஸை டெவலப்மெண்ட்டோட பேசிஸில் மூணாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், பொட்டன்ஷியல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஸ்டாக் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதில் இன்னொன்று ஆக்சுவல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் தி குவான்டிட்டி யூஸ்ஃபுல் இன் ப்ரெசன்ட் டைம், அதாவது எக்ஸாக்ட் குவான்டிட்டி அப்படின்றது. ஆக்சுவல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது அதுக்கு வந்து லாங் லைஃப் கிடையாது, ஹியூஜ் குவான்டிட்டியும் கிடையாது. குவான்டிட்டி அப்படிங்கிறது லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஆஃப் குவான்டிட்டியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு ப்ரெசன்ட் டைமுக்கு இப்போ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் பொட்டன்ஷியல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். தி பொட்டன்ஷியல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிள் இன் தி எர்த். அதாவது நம்மளுடைய பூமியில் அதனுடைய அளவு அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரெசன்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்யூச்சர். அதாவது ப்ரெசென்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும், அதாவது எப்போ வேணாலும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டரு அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா பொட்டன்ஷியல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மீண்டும் அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு உருவாகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், அதனுடைய குவான்டிட்டி வந்து நம்மளால் அளக்க முடியாது. ஏர் நம்மளால் பூமியில் காற்றோட அளவு எவ்வளவு அப்படின்னு நம்மளால் அளக்கிறதுக்கு முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம பொட்டன்ஷியல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் டைப் இஸ் ஸ்டாக் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸ்டாக் மீன்ஸ் இட்ஸ் கேன் பி சர்வை பட் கெனாட் ப்ராப்பர்லி யூஸ்டு. அந்த மாதிரி உள்ளது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பூமியில் இருக்கும், பட் அது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படின்னாலே வந்துட்டு நிறைய மூலிகை தாவரங்கள், மூலிகை
மூலிகை செடிகளெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா தான். ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே 6 மாதம் 1 வருஷத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எதெல்லாம் மெடிசினல்ஸ் பிளான்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் அவங்களுடைய நாட்டில் போய் அதை மெடிசின்ஸாக க்ரியேட் பண்ணி வீண்டும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை அந்த மாதிரி சொல்லும்போது ஸ்டாக் அப்படிங்கும்போது நமக்கு சர்வைவர் நமக்கு நம்ம சரௌண்டிங்ஸில் இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கும். பட் நம்ம அதை வந்துட்டு இட்ஸ் ப்ராப்பர்லி யூஸ் அதை வந்துட்டு என்னோட கெனாட் ப்ராப்பர்லி யூஸ் இல்லை, நம்ம வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு ஸ்டாக்காகவே இருந்துகிட்ருக்கோம். அதை தான் ஸ்டாக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போது அந்த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் the natural resources again divided into 3. one is actual, potential and stock. ஆக்சுவல் அப்படிங்கிறது அதனுடைய எக்ஸாக்ட் குவான்டிட்டி உண்டாவளோ ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் ப்ரெசன்ட் டைமில் மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது ஹியூஜ் குவான்டிட்டி இன் ப்ரெசன்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் அப்படின்றது சர்வே ஆஃப் தி இடத்துல அது நிலநிற்கும். பட் அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்க மாட்டோம், கெனாட் ப்ராப்பர்லி யூஸ், நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால அது ஒரு ஸ்டாக்காக மட்டுமே அங்கே இருக்கும். அதை தான் நம்ம இந்த மாதிரி தான் என்னுடைய டெவலப்மெண்ட்டோட பேசிஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது on the basis of renewability the natural resources again divided into 2: renewable natural resources and non-renewable natural resources. Okay, renewable and non-renewable on the basis of renewability. So renewable natural resources means resources consumed through continuous use but can be recovered by human efforts, அதாவது யூஸிங் எகெயின் அண்ட் எகெயின். அதான பண்ணுது. அப்போ ரினியூவபிள் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹியூஜ் குவான்டிட்டி இருக்கும், மீண்டும் 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 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம உபயோகிக்கிறதுனால இதனுடைய அளவு குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் வாட்டரு, ஏர், சன்லைட்டு. சன்லைட் எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளால் அளக்கவும் முடியாது, அதை நம்ம உபயோகிக்கிறோம் அப்படின்றதுக்காக அது குறையவும் செய்யாது. ஸோ அது மாதிரி ஏர், வாட்டர் இதெல்லாம் தான் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரினியூவபிள் அப்படிங்கும்போது யூஸ் எகெயின் அண்ட் எகெயின், மீண்டும் மீண்டும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதனுடைய குவான்டிட்டியில் எந்த ஒரு குறவும் வராது. மீண்டும் மீண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நம்ம அது வருஷங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ரினியூவபிள். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நான் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன வருஷஸ் லிமிட்டெடு குவான்டிட்டி. இதனுடைய அளவு அப்படின்றது பூமியில் லிமிட்டடாக இருக்கும். நான் ரிகவரபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இது வந்துட்டு ஒரு வட்டம் நம்ம உபயோகிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அதை ரிகவர் பண்ண முடியாது. தென் இட் கெனாட் ரிப்ளைஸ்டு, இது வந்துட்டு வேறு இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ரிப்ளைஸ் பண்ண முடியாது. தென் கால், பெட்ரோல், ஃபியூல் எக்ஸட்ரா, இதுதான் இதனுடைய. அதாவது இப்போ பெட்ரோலியம், கால், நிலக்கரி எல்லாம் வந்துட்டு மண்ணுக்கடியிலேருந்து எடுக்கிறாங்க, தாது பொருட்கள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி தான் இருக்கும். எடுக்க ரெண்டாவது அங்கே வந்துட்டு உருவாகிட்டே இருக்காது. தட் இஸ் நான் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா on the basis of availability the natural resources again divided into 2: ubiquitous and localized. அதாவது on the base availabilityயோட பேசிஸில் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க, ubiquitous and localized. Ubiquitous natural resources means those resources which can be available in everywhere. அதாவது பூமியில் எங்கே வேணாலும் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து இருக்கலாம். பூமியினுடைய எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை தான் நம்ம வந்துட்டு யுபிக்யூட்டஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யுபிக்யூட்டஸ் அப்படிங்கும்போது எக்ஸாம்பிள் ஏர், ஹைட்ரஜன், அதெல்லாம் வந்துட்டு வாயு வந்துட்டு இல்லைன்னா காற்று அப்படின்றது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இல்லைன்னா அங்கே மட்டும்தான் இருக்கும் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ யுபிக்யூட்டஸ் அப்படிங்கும்போது எவ்ரிவேர், எங்கே வேணாலும் அது வந்துட்டு இருக்கலாம். அதாவது பூமியில் உள்ள எல்லா இடத்துலையும் காணப்படக்கூடிய ரிசோர்ஸஸை தான் நம்ம யுபிக்யூட்டஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. தென் localized natural resources. Localized natural resources means which are present in a particular place. அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் அது இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் மண்ணுக்கடியிலேருந்து இருக்கக்கூடிய தாதுக்கள் எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்காது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆறு இருந்தால் தான் மணல் இருக்கும், சும்மா எல்லா இடத்துலையும் மணல் இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு இடத்துலையும் ஒரு
பொருளும் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய பொருள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் இருக்காது. இப்போ வைல்டு லைஃப் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா மிருகங்களும் இருக்காது. ஓரோனுக்கும் ஓரோ மிருகங்கள் இருக்கிறதுக்கு ஓரோ மிருகங்கள் தான் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆனது ராஜமலை. ராஜமலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வரையாடு அப்படின்றது ராஜமலையில் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பட் இட்ஸ் அ லோக்கலைஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும் காணப்படக்கூடிய ரிசோர்ஸஸ் தான் நம்ம வந்துட்டு லோக்கலைஸ்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிவைடட் இன்டு யூபிக்விட்டஸ் அண்ட் லோக்கலைஸ்ட் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் again divided into exhaustible natural resources and inexhaustible natural resources. Exhaustible natural means limited quantity, not proper management, destroyed by human activity. அதாவது நமக்கு லிமிட்டடாக தான் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ டிஸ்ட்ராய்டு பை ஹியூமன் ஆக்டிவிட்டி. எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்றது ஃபாரஸ்ட். நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் வனங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டே வருது. தன்னால் அழிஞ்சிட்டு வர்றதில்ல, நம்மளுடைய ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அல்லைங்களா மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆர் மிஸ்யூசபிள், அதாவது நமக்கு தேவையில்லாத உபயோகம், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி உள்ள நேச்சுரல் வனங்கள் அப்படின்றது தன்னால் உருவாகிறது, நம்மளால் உருவாக்க முடியாது. ஸோ அதை வந்துட்டு டிஸ்ட்ராய்டு பை ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஹியூமனோட அதாவது மனுஷர்களுடைய சில செயல்கள்னால சில ஆக்டிவிட்டீஸ்னால இந்த மாதிரி உள்ள ரிசோர்ஸஸ் வந்து அழிஞ்சு போகலாம். சில மிருகங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன மண்வெளி பாம்பு, ஆந்தை, இந்த மாதிரி வெள்ளை ஆந்தை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் அது இருக்குது இது இருக்குது அவ்வளோ கிடைக்குது இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்துட்டு வேட்டையாடிட்டு இருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி உள்ளது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாஸ்டபிள். லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது டிஸ்ட்ராய்ட் ஆகி அதாவது அதனுடைய வம்சம் அழிஞ்சு போகிறதுக்குள்ளே எல்லா சான்சஸும் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ரிசோர்ஸஸ் தான் எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸ். இன்எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் அன்லிமிட்டட் குவான்டிட்டி. அதாவது அது வந்துட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏரு, சன்லைட்டு, இதெல்லாம் வந்து நம்மளால் அளக்க முடியாது. ஸோ அதனுடைய குவான்டிட்டி அப்படிங்கிறது லிமிட்டட் கிடையாது, நம்மளால் அளக்கவும் முடியாது. தி ஹியூமன் ஆக்டிவிட்டி டு நாட் ஹார்ம்ஃபுல் டு திஸ் ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸஸை ஹியூமன் ஆக்டிவிட்டி அந்த அளவுக்கு பாதிக்கிறதுக்குள்ள சான்சஸ் இல்லை. இருந்தாலும் இப்போ வந்துட்டு நிறையா டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்ததுனால பாதிச்சுட்டு இருக்குது. ஏர் அப்படிங்கிறது சுத்தமானதாக தான் இருந்துச்சு. டெக்னாலஜிஸோட டெவலப்மெண்ட் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய ஏரெல்லாம் பொல்யூட்டட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ எக்ஸாஸ்டபிள் அப்படிங்கும்போது லிமிட்டட் குவான்டிட்டி ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்னால அழிஞ்சு போகிறதுக்குள்ள டிஸ்ட்ராய்ட் ஆகி போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இன்எக்ஸாஸ்டபிள் அப்படிங்கும்போது அன்லிமிட்டட் குவான்டிட்டி, அது வந்து மனுஷங்க உபயோகிக்கிறதுனால இல்லைன்னா வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்னால அது குறைஞ்சி போகிறதுக்குள்ள சான்சஸ் இங்கே இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகே, அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம வந்துட்டு ஓரோனுடைய பேசிஸில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எப்படியெல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ காமனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தீஸ் ஆர் அதாவது காமன்லி தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ், ஃபுட் ரிசோர்ஸஸ், எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்ட் லேண்ட் ரிசோர்ஸஸ். ஏதாச்சும் காமனாக அது வந்துட்டு இந்தந்த ரிசோர்ஸஸ் இருக்குது. பட் நம்ம எப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகே, இனி இது வந்துட்டு ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ். இந்த ஸ்லைடில் பார்க்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு, வாட்டரு, மினரல், ஃபுட்டு, எனர்ஜி, லேண்ட், இதை வந்து இனியும் நம்ம ஒரு கிளாஸில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.